ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோறு தாறுமாறு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு புது மெத்தடில் செய்யக்கூடிய எக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் போது கலக்கலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது மெத்தடில் தான் ட்ரை பண்ணி போகிறோம். ஸோ ஒரு எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லுவாங்களா, ஒரு படம் காமெடி இருக்குது, அதேமாதிரி தான். பாருங்கள் அவுட்புட் எப்படி வந்து சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த எக் ரைஸ் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேரட் சீவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரே சின்ன தக்காளி பழம் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 4 பீன்ஸு குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்புக்கு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வடித்த சாதத்தில் 2 முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிவிட்டு. இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படி மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம எக் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஹீட்டான வானலில் நான் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நம்ம சீவி வச்சுருக்க ஒரே ஒரு குட்டி கேரட்டு, அது கூடவே 4 பீன்ஸையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி டொமேட்டோ சாஸ் இல்லாதவங்க தக்காளி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. இப்போல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதான் இது. இப்போது நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் காரத்தூள் ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்குறதுக்கு சாதம் வந்து குழஞ்ச மாரி தான் இருக்கும், ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வெந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்கள், சாதம் நல்லா ஒட்டவே இல்லை, தனித்தனியாக நல்லா உதிரியாக இருக்குது. ஓகே, இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது கூட லைட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஒரு கிண்டி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு அழகாக எடுத்துகிட்டு போகலாம். ஆஃபீஸ் போகிறவங்க, இல்லை ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க லஞ்சுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்க ஒரு டிஷ் தான் இது. நிறைய பேர் பேச தங்கியிருப்பீங்க, என்ன லஞ்ச் செய்கிறது தெரியாமல் இருப்பீங்க. இதை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஸ்மெல் வராது, உங்களுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காம உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்